வணக்கம் நண்பர்களே. ஸோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தோம்னா இது சூர்யா ஆட்டோமேட்டிக் கேஸ் ஸ்டவ்வு. ஸோ இதில் வந்து அந்த முன்பக்கம் அந்த பின்னு வந்து நட்டு போடுவோம்ல, முன்பக்கம் அந்த பின்னு வந்து கட் ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா நான் கை வச்சு காமிக்கல, இந்த லென்த்து பின்னு வந்து ஜெட்டு பின்னு வந்து கட் ஆகி போச்சு. ஸோ இது கட்டானால் இது எப்படி வந்து புதுசு மாற்றலாம். இது மேக்ஸிமம் இது கட் ஆகிடுச்சுன்னா இது எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு புதுசாக வால்வு செட் பண்ணிடுவாங்க. வால்வுன்னா புதுசு 400 450 ரூபா வரும். ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. ஸோ இது எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு வந்து ஃபிட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா புதுசு வந்து அந்த இது வந்து ஒரு 60 ரூபா தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம ட்ரில்லிங் மிஷினில் சின்ன பிட்டு ஃபஸ்ட்டு சென்டராக சின்ன பிட்டு போட்டு ஹோல்ஸு போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் வந்து அந்த 2 ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிக்காங்க. ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு முன்பக்கம் ஃப்ரண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி கழட்டி வச்சுக்கலாம். கழட்டி வச்சுட்டா தான் உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கீழே வச்சு அழுத்தி பிடிச்சி ஹோல்ஸ் போடலாம். அப்படியே வச்சிங்கன்னா நீங்கள் கீழே மட்டமாக வைக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ கழட்டி நீங்கள் கீழே வைக்கும்போது வந்து கரெக்டாக எந்த பொசிஷனில் எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்காங்க. சேம் அதே மாதிரி நீ மாட்டணும். ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பின்னு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எந்த நேரில் இருக்கணும், அந்த பின்னு எப்படி இருக்கணும் பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சுக்காங்க. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி போடணும். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இது மாதிரி மட்டமாக வச்சு இப்போ வந்து சென்டராக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்ன பிட்டாக போட்டுக்காங்க. பெருசாக போட்டிங்கன்னா நீங்கள் அந்த த்ரெட்டை விட பெருசாக போட்டிங்கன்னா சைடில் மறையெல்லாம் அழுப்பட்டுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் போட முடியாது. ஃபஸ்ட்டு சின்ன பிட்டாக போட்டு எடுத்துக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ ஒரு ஷார்ப்பான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த கார்னரில் வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிங் வந்துடும். இப்போ தட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து கீழே மட்டமான இடத்துல வச்சு தட்டுறேன். டேபிளில் தட்டினமா அடி வரைக்காது. ஸோ அந்த மாதிரி தட்டி சைடில் தட்டினீங்க அப்படின்னா அந்த அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் சைடில் தட்டினீங்கன்னா. ஸோ டோட்டலாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம புது பீஸை வச்சு சைடில் வந்து மரம் இது க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபேனர் போட்டு டைட் வச்சுக்கலாம். ஓகே, அதை ஃபிட் பண்ணிவிட்டு பழைய மாதிரி நம்ம அதெல்லாம் ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ சேம் அதே டைப்பில் போட்டு சைடில் வந்து அந்த மரையெல்லாம் அந்த ஹோல்ஸ் போட்டதில் வந்து அந்த பிசு இருந்துச்சுன்னா உள்ளே க்ளீன் பண்ணிக்காங்க. அந்த மாதிரி கிளாத்து போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பழைய மாதிரியே ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபிட் பண்ணும்போது அந்த இதில் வந்து அடாப்டர் செட்டில் வந்து கொஞ்சம் க்ரீஸ் போட்டுக்காங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஓகே, நான் கடைசியாக இப்போ அந்த பைனெல்லாம் டைட் வைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஜெட் வால்வாக நான் டைட் வைக்கும்போது காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மரையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு ஸ்க்ரூ போட்டு நல்லா சைடில் வந்து கிராஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம மரையெல்லாம் க்ளீன் ஆகிரும். கொஞ்சம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டைட் வைக்கும்போது டைட் ஆகிரும். ஸோ இப்போ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா வருது. புது வால்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வரும். நம்ம 70 ரூபாயிலே வேலையை முடிச்சாச்சு. ஸோ இந்த ஜெட் வால்வில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்போம் லாக் பண்ணுற மாதிரி. ஸோ அது எதுக்குன்னு இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அந்த இதை கீழே இடிச்சிச்சின்னா மேலே வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஃபேனர் வச்சு ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைட் வச்சு பாருங்கள். ஏன்னா டைட் ஏறினாலும் நீங்கள் ஃபேனரில் டைட் வச்சிங்கன்னா மரம் வந்து கடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஃபுல்லாக உங்களுக்கு டைட் ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ டைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து டப்லான் டேப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ த்ரெட்டுக்கு மட்டும் நம்ம டப்லான் கொஞ்சம் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்க போகிறோம். ஆனால் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் இது வந்து நம்ம டப்லான் டேப்பை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்காக டப்லான் டேப்பை நம்ம சுற்றுறோம்.
ஓகே, லைட்டாக சின்னதாக சுற்றி ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக டைட் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வால்வு செட்டாக மாற்றுற வேலையை நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஒரு ட்ரில்லிங் மிஷின் போட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புது பீஸை ஒரு 70 ரேட்டில் வேலையை முடிச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 19 தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.